அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் 36வது தசகத்தில் 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்கந்தஸ்ய பத்னி கலு பாலகாம் அதிஷ்டாத்ரி ச ஷஷ்டீதி ஜகத் பிரசித்தாம் த்வம் தேவசேனா தனதாதனானாம் அபுத்ரினாம் புத்திர சுகம் ததாசி. பொருள்: மூல பிரகிருதியின் 5 அவதாரங்களை இதுவரை பார்த்தோம். அடுத்தது தேவசேனா. பிரகிருதியின் 6வது அம்சத்தில் பிறந்தவள். 6வதாக வருவதால் ஷஷ்டி என்றும் பெயர். குழந்தைகளின் அதிஷ்டான தேவதை இவள். ஸ்கந்தனின் மனைவி. செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் தருவாள். குழந்தை வேண்டுபவருக்கு குழந்தைகளை தருவாள். குழந்தை இல்லாதவர்கள் இந்த தேவியை பூஜித்து ஷஷ்டி விரதம் இருந்தால் புத்திரர்கள் பிறப்பார்கள். பிறக்கும் குழந்தையும் குணவானாக இருப்பான். சத்கர்மலப்தே தனயே மிருதே தூ பிரியவ்ரதோ தூயத பக்தவர்யஹ தம் ஜீவயித்வா மிருதமஸ்ய தத்வா ஸ்வபக்தவாத்சல்யமதர்ஷயஸ்த்வம். பொருள்: ஸ்வயம்பு மனுவின் புத்திரன் பிரியவிரதன். இவன் தேவி பக்தன். புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ஒரு குழந்தையை பெற்றான். ஆனால் அந்த குழந்தை உயிரில்லாமல் பிறந்தது. அனைவரும் அழுதனர். தாய் மயக்கமடைந்தாள். தந்தையோ பிராணனை விட முயற்சி செய்தார். இப்படி அனைவரும் கலங்கி நிற்கும் பொழுது அநேக கோடி ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு கருணை கடலாக பக்தருக்கு அனுக்கிரகம் செய்ய ஆவல் கொண்டு அவர்கள் முன் தோன்றிய அந்த தேவியை அரசன் துதித்து, நீ யார் என்று கேட்டான். நான் பிரம்மாவின் மானசபுத்திரி, தேவசேனா என்று பெயர். ஸ்கந்தனின் பத்னி. சுகம், துக்கம், பயம், சோகம், மங்களம், மகிழ்ச்சி, சம்பத்து, விபத்து ஆகிய எல்லாம் கர்மத்தால் விளைகிறது. அந்த கர்மத்தாலேயே உயிரிழந்த புத்திரனும் சிரஞ்சீவியானவனும் தோன்றுகிறார்கள் என்று சொல்லி ஞான பலத்தால் குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்து பிரியவிரதனுக்கு அனுக்கிரகமும் செய்தாள். त्वमेव गंगा तुलसीधरा च स्वाहा स्वधात्वं सुरभिश्च देवी त्वं दक्षिणा कृष्णमयी च राधा दधासि राधामय कृष्णतां च. விஷ்ணுவின் பத்னிகளான கங்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்கள். சாபமும் கொடுத்து கொண்டார்கள். அதனால் மூவரும் நதிகளாக ஆனார்கள். கங்கா கங்கை நதி ஆனாள். சரஸ்வதி அந்தர்வாணி ஆனாள். லக்ஷ்மி பத்மா நதி ஆனாள். சாபத்தால் லக்ஷ்மி மரமாக ஜனிக்க வேண்டி இருந்தது. விஷ்ணுவின் அனுகிரகத்தால் தர்மத்வஜரிடத்தில் பெண்ணாக துளசி என்னும் பெயரில் ஜனித்தாள். பூமியில் துளசி செடியாக இருந்தாள். கங்கா கோலோகத்தில் ஒரு கோபிகையாக இருந்தாள். ஒரு நாள் ஏகாந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சங்கமித்தாள். ராதை அதை பார்த்துவிட்டாள். கிருஷ்ணன் கங்கையை காலின் அடியில் மறைத்து வைத்தான். கங்கை ஒளிந்ததால் எங்குமே ஜலமில்லாமல் போனது. ஒரு இடத்திலும் தண்ணீர் இல்லை. அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க பிரம்மா கோலோகம் சென்றார். பீடத்தில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்க கண்டார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கிருஷ்ணன் ராதையானார். உடனே கிருஷ்ணனும் ஆனார். ராதையும் கிருஷ்ணனும் வெவ்வேறல்ல, ஒன்றுதான் என்று பிரம்மா உணர்ந்தார். பிரம்மாவின் கோரிக்கைப்படி கிருஷ்ணன் கங்கையை விட்டார். எங்கும் ஜலம் வந்து கஷ்டம் தீர்ந்தது. மனிதன் செய்யும் யக்ஞம், யாகம் இவைகளின் ஹவிர் பாகங்களை தேவர்களுக்கு எடுத்துச் செல்லும் அம்பாள் ஸ்வாஹா ஆனாள். பித்ருக்களுக்கு செய்யும் கர்ம பாகங்கள் கொண்டு செல்பவள் ஸ்வதா ஆனாள். கர்மத்தை செய்தவுடன் தட்சிணையை கொடுக்கும் பொழுது அவள் தட்சிணாதேவி ஆகிறாள். தட்சிணையுடன் கூடிய கர்மம் பயன் தரும். தட்சணை இல்லாத கர்மத்தை பலி சக்கரவர்த்தி புசிக்கிறார். இது அவர் பகவானின் வாமனாவதாரத்தில் பெற்ற வரம். பூலோக பாரத்தை தாங்குபவள் பூமி தேவி. வசுதையும் பூமிதான். ஹிரண்யாக்ஷன் பூமியை கவர்ந்து சமுத்திரத்தின் அடியில் ஒளித்த போது பகவான் வராக ரூபம் எடுத்து அதை கொண்டு வந்தார். அந்த நிலையில் சுந்தரியாக நின்ற பூமியைக் கண்டு வராகமூர்த்தி மோகித்து 1 வருட காலம் கிரீடித்தனர். கடேசன் என்னும் பிள்ளையையும் பெற்றனர். அதன்பின் தெளிவு பெற்று ஸ்ரீதேவிக்கு சமமான மனைவியாக நீயும் ஆனாய், அனைவராலும் பூஜிக்கப்படுவாய் என்றும் சொன்னார். தேவியும் உங்கள் ஆணைப்படி அனைத்துலகையும் வராக ரூபிணியாக தாங்குகிறேன் என்று சொன்னாள்.
மேலும் முத்து, சிப்பி, சிவலிங்கம், புஸ்தகம், புஷ்பம், பூமாலை, துளசி, ஜபமாலை, தேவி, விஷ்ணு பிம்பங்கள், சந்தனம், சாலிக்கிராமம், சங்கு, தீபம், யந்திரம், மாணிக்கம், பொன், வஜ்ரம், தீர்த்தம் ஆகியவைகளை ஆசனமில்லாமல் வைத்தால் அவைகளை தாங்கும் வல்லமை இல்லாமல் நான் வருந்துவேன் என்றாள். இவைகளை உன்மீது வைப்பவர் காலசூத்திரம் என்னும் நரகத்தை அடையட்டும் என்று பகவான் சொல்லிச் சென்றார். த்வம் கிராம தேவி நகராதி தேவி வனாதி தேவி கிரகதேவதாச்ச சம்பூஜ்யதே பக்த ஜனைஷ்சயாயாம் சாசா த்வமேவாசி மகானுபாவே. பக்தர்களின் பூஜையை ஏற்றுக்கொள்ளும் எல்லா மூர்த்திகளும் மூல பிரகிருதியின் பல ரூபங்கள்தான். நகரத்தில் நகர தேவதை, கிராமத்தை காக்கும் கிராம தேவதை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதேவதை, வீட்டில் உள்ள பூஜையறை, துளசி மாடம், அனைத்து பூஜையும் ஏற்பவள் அவளே. இப்படி எல்லா இடத்திலும் இருப்பது மூல பிரகிருதிதான். யத்யத் ஸ்ருதம் திருஷ்டம் அபி ஸ்மிருதம் ச தத்தத்வதீயம் ஹி கலாம்ஷஜாலம் ந கிஞ்சனாஸ்த்யேவ சிவே த்வதன்யத் பூயோபி மூல பிரகிருதே நமஸ்தே. அறிவுக்கு உள்பட்ட அனைத்தும் மூல பிரகிருதி. எல்லா உயிர்களிலும் இருப்பது மூல பிரகிருதி. யாரும் யாரையும் பழிப்பதோ, நிந்திப்பதோ, இழிவாக பேசுவதோ, தூஷிப்பதோ கூடாது. எல்லோருக்கும் மரியாதை தர வேண்டும். அப்பொழுது மூல பிரகிருதியை பூஜை செய்த பலன் கிடைக்கும். மூல பிரகிருதியை வணங்கி ஆசிரியர் இந்த தசகத்தை முடிக்கிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 36வது தசகம் நிறைவடைந்தது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.